நான் நீதிமான் நீதிமான் டவுட்டே கிடையாது, நான் நீதிமான். அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க, காலிலேருந்து என்னென்னலாம் பேசுனீங்க, யார்கிட்டலாம் பேசுனீங்க, என்னென்ன தப்பு பண்ணீங்க. நானா நீதிமான் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் கணவர்கிட்ட என்ன பேசுறீங்க, மனைவிக்கிட்ட என்ன பேசுனீங்க, யாரை திட்டினீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எப்படி திட்டினீங்க அப்படின்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஐயா சீ 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 இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் நீதிமான் சொல்ல 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 தானே உங்கள் கேரக்டரே மாறிடும். நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, இப்படி நீதிமான் நீதிமான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் அவன் வந்து மாறவே மாட்டானேன்றாங்க. நீ மாறுன்னு சொல்லும் போது அவன் மாறாதவன், நான் நீதிமான் நீதிமான்னு தேவனோட பவரில் போக போக கொஞ்ச நாளில் அவனுக்கே தெரியாமல் அந்த நீதிமான் என்கிற வார்த்தையானது அவனை மாற்றிக்கொண்டே இருக்கும். பாவத்திலேருந்து வெளியே வர மறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மூளை எதுவுமே நம்பாட்டியும் தேவனை ரட்சித்திருக்கிறான்ற மட்டும் நம்பிச்சே இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் சுகமான வாழ்க்கைக்குள்ள ஹார்ட்டு நம்புறது, ஹார்ட்டு விசுவாசத்தால் ஈஸியாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றதை எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளவு நீதி என்ற மார்க்கவசம் ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். ஆனால் இங்கே ரட்சிக்கப்படல நீங்கள் எங்கள் மைண்டில் யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நீதிமான் என்னதான் கற்றுனாலும் இங்கே ஒன்றுமே நடக்காது.